வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வெட்டிங் வீடியோ கிளிப்ஸை நம்ம வந்து எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெட்டிங்கில் நம்ம முக்கியமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னு வச்சுங்களேன், போனோடனே நம்ம ஷூட் பண்ணுறது முக்கியமாக இந்த டெக்கரேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் பேனர் வச்சுருப்பாங்க, இந்த கோலம் போட்டிருக்குது, இந்த மாதிரி அந்த வீட்டில் அப்படி இல்லைன்னா அவங்க மண்டபத்தில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மண்டபத்தில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஷூட் பண்ணுவோம். முக்கியமாக நீங்கள் ஒரு வீடியோகிராஃபராக இருக்கீங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் அதிகமாக ஷூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்கரேஷன் கிளிப்ஸ்லாம் எடுக்கும்போது, இப்போ நான் அந்த கோலங்களை மட்டும்தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? கோலம் நான் வந்து இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோலங்களை வந்து நம்ம வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எஃபெக்ட் அப்ளை பண்ணி ஸ்மூத்தாக எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம், எல்லா ஃபுட்டேஜையும் உள்ளே வந்து அப்படியே வந்து லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிக்கானில் Z6 Mark II கேமராவில் வந்து ஷூட் பண்ண ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜை நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கோலத்தில் சென்டராக இருந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது இந்த கிளிப்பு. இதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிளிப்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக நம்ம வெட்டிங் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ஒரு 1 hour இல்லை 2 hours வந்து எடிட்டிங் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போகும். எப்போதுமே நம்ம எடிட்டிங் பண்ணும்போது முதல் விஷயம் கட் அண்ட் ட்ரிம். தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட்டாக முடிச்சிட்டோன்னா எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோ நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வெட்டிங் வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1 hour இருக்க ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பொறுமையாக ப்ளே பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்னா டைம் ரொம்ப லேட் ஆகும். அதை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ளே ஆகிற அந்த ப்ளே ஹெட்டை ஸ்பீட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக ப்ளே ஆகும். எல்லை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணியிருக்கேன். திரும்ப செகண்ட் டைம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணோன்னா இன்னும் வேகமாக என்ன ஆகும் அப்படின்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். திரும்ப கிளிக் பண்ணோன்னா இன்னும் அதிக வேகமாக போகும். உங்களுக்கு வந்து வேகம் வந்து அதிகமாகும். நீங்கள் வந்து இந்த எல்லை கிளிக் பண்ணுறீங்களா, இப்போ நான் வந்து வேகமாக எல்லை கிளிக் பண்ணிவிட்டேன், ப்ளே ஆகுது. திரும்ப ஒரு வாட்டி பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே பண்ணிங்கன்னா நார்மலாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எல் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங், வேகமாக உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளிப்பில் தேவையான அளவு இதிலிருந்து ஜூம் அவுட் ஆன போதும், கியூவை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுறேன். அதேமாதிரி ஜூம் அவுட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ போதும், இதுக்கு மேலே வேணாம். திரும்ப டபிள்யூ கிளிக் பண்ணால் லெஃப்ட் கட் ஆயிரும். அடுத்த கிளிப்பு எப்படி இருக்குன்னா, லெஃப்டில் இருந்து ரைட்டு மூவ் ஆகிற மாதிரி வந்து இதை நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் இருந்து டாப்புக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி இந்த கிளிப்பை நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அப்படியே சின்ன சின்ன சீன் தான். அதாவது ஒரு கிளிப்பை நம்ம வந்து ஒரு 3 ஆங்கிள் 4 ஆங்கிளில் ஷூட் பண்ணும்போது வீடியோவில் வந்து காட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த கிளிப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவங்க வந்து அந்த கோலம் போடுறாங்க பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கோலம் போடுறதோட ஓகே. அடுத்து அதை ட்ரிம் பண்ணிடுறேன். இந்த நல்வரவுங்கிறத நம்ம கடைசியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இது வந்து சென்ட்ராக கோலத்திலேருந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். அடுத்து இது டாப் ஆங்கிளில் இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாட்டத்தில் வருது. எது எது வேணாமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரிம் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து இது வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டு மூவ் ஆகிற மாதிரி இந்த கிளிப்பை நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அதே ஜூமிங் ஷாட் தான். அந்த இது வேணாம், அதை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அந்த ஜூமிங் ஷாட் வேணாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அடுத்த கோலம் இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கோலப்படி போடுற மாதிரி இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். கோலப்படி உள்ள போடுற மாதிரி இருக்குது, ஓகே. அடுத்து டாப்பில் இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா பாட்டத்துக்கு வந்து அந்த கிளிப் வந்து மூவ் ஆகுற மாதிரி நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஷூட் பண்ணும்போதே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எடிட்டிங்கில் உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த ட்ராக்கிங் எதுவுமே இல்லாமல் நார்மலாக வச்சு ரெக்கார்ட் போட்டிருக்கோன்னு வச்சுங்களேன், அது அந்த இடத்த விட்டு அசையாமல் இருக்கும், ஃபோட்டோ மாதிரி. சின்னதாக இப்படி ஒரு மூமெண்ட்லேயே நம்ம கிளிப்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அது வந்து வீடியோவில் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ நல் வரவு அவ்வளோதான். இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ கிளிப்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டோம், ட்ரிம் பண்ணிட்டோம். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளிப்பு, செகண்ட் கிளிப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் கிளிப்பு. இதெல்லாம் வந்து குயிக்காக டக்குன்னு மாறுற மாதிரி இருக்கணும். அடுத்து கோலம் போடுறாங்க, அந்த கோலம் வந்து ஜூம் அவுட் ஆகுது, டாப்பில் இருந்து பாட்டம் வருது. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃபுட்டேஜ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ண நம்ம வந்து பார்க்கணும். நான் வந்து எப்போதுமே வெட்டிங் வந்து வீடியோகிராஃபி பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு 8 மணி இல்லை 9 மணிக்கு கூப்பிட்ருக்காங்கன்னா ஒரு 1 hourக்கு முன்னாடியே போயிடுவேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 hour முன்னால் போனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொறுமையாக நிதானமாக ஷூட் பண்ண முடியும். நம்ம அவங்க சொன்ன டயத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், அந்த முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, இது போதும் போதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியே முடிச்சிருவாங்க, சரிங்களா? அதனால் எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஷூட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க,
1 ஹவருக்கு முன்னாலே நம்ம ஃபங்க்ஷன் போகிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ப்ளே பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்குது. இந்த கிளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். டாப்லேருந்து கீழே பாட்டம் வருது. ஓகே, டன். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணலாம். டிரான்சாக்ஷன் என்னென்னா வீடியோ டிரான்சாக்ஷனில் டிசால்வ் அப்படின்னு இருக்கிறதுல கிராஸ் டிசால்வ் அப்படின்னு இருக்கும். இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் as டிஃபால்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எல்லா கிளிப்பையும் மார்க் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி, கீபோர்டில் ஷிஃப்ட் டி. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு குயிக்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்த கிளிப்பு. ஸோ இதே மாதிரி ஸ்மூத்தாக உங்களுக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நான் ட்ரைபேடு இந்த மாதிரி கிம்பிள் எதுவுமே போடல. கையை வச்சு நான் வந்து கையில் கேமரா வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அப்படிங்கும்போது இதில் ஷேக்னஸ் வந்து இருக்குது. அந்த ஷேக்னஸ் இல்லாமல் இருக்கணும்னா வார்ப் ஸ்டெபிளைசர் இதில் நம்ம எடுத்துக்கலாம். வார்ப் ஸ்டெபிளைசர் எடுத்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணும். நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே என்ன ஆகும்னா ஸ்டெபிளைசர் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த டைம்லைன் பேனல் பாருங்கள், ரெட் லைனில் இருக்கிறது எல்லாமே எல்லோவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டெபிளைசிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது எல்லாமே நம்மளுக்கு எல்லோ லைனாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிளிப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ மாறுது. இவ்வளோ தான். நான் வந்து ஒரு மீடியமான சிஸ்டம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஹை எண்டு பிசி வந்து பில்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேக்னஸும் இல்லாமல் வீடியோ அப்படியே ஸ்மூத்தாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ளே ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இதை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணுறேன். இது கலர் கரெக்ஷன் பண்ணலை. கலர் கரெக்ஷன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் வந்து இந்த எடிட்டிங் ட்ரிம்மிங் ஒர்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, அவங்க கோலம் போடுறாங்க, அடுத்து அந்த சீன் வந்து மாறுது. இங்கே பாருங்கள், எந்த ஷேக்னஸும் இல்லாமல் நமக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸை நம்ம ஷூட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் அடுத்து வர வீடியோக்களெல்லாம் வெட்டிங் எடிட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். வெட்டிங் கிளிப்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்லலாம் நம்ம எப்படி எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். முகூர்த்த நாள் பார்த்தீங்களா, அதனால் நம்ம வீடியோ ஃபோட்டோ ரெண்டுமே நம்ம ஷூட் பண்ண போயிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண முடியலை. இனி தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே மக்களே.